ஒரு சிம்பிள் கொஷின், நீ ஓகேவா இருக்கியா? இந்த கொஷினுக்கு நம்ம எத்தனை தடவை ஹானஸ்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஸ்மைல் பண்ணுவோம், யா ஐ எம் ஃபைன்னு சொல்லுவோம். ஆனால் இன்சைட் சம்திங் ஃபீல்ஸ் ஹெவி. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஜென்ரேஷன் ஃபீல் பண்ணுறதை விட ஹைட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். சேடாக இருந்தாலும் நார்மலாக ஆக்ட் பண்ணுவோம், டயர்டாக இருந்தாலும் ப்ரொடக்டிவாக ஆக்ட் பண்ணுவோம், ப்ரோக்கனாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணுவோம். ஏன்? பிகாஸ் சம்வேர் அலாங் த வே நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம். ரொம்ப எமோஷ்னலாக இருந்தால் விட்டுட்டு போயிடுவாங்க, ரொம்ப ஹானஸ்டாக இருந்தால் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதனால தான் நம்ம ரியல் ஃபீலிங்கை ஹைட் பண்ண ஆரம்பித்தோம். ஒஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஆக்ட் பண்ணுறது மற்றவங்களுக்காக இல்லை, நமக்காக. நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம். ஐ எம் ஓகே, ஐ வில் மேனேஜ், இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆனால் நைட் சைலண்ட் ஆன அப்புறம் தான் அந்த எமோஷன்ஸ்லாம் மீண்டும் வெளியே வருது. ஒரு ரேண்டம் சேட்னஸ், ஒரு எம்டினஸ், ஒரு ஹெவி ஃபீலிங். ஏன்னா இக்னோர்டு ஃபீலிங் டிஸப்பியர் ஆகாது, அது வெயிட் பண்ணும். ஒரு காலத்தில் நம்ம ஃபீல் பண்ணுறத ஹைட் பண்ணலை. அழணும்னு நினைக்கிறப்போ அழுதோம், ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் இப்போது நம்ம எமோஷன்ஸ்க்கு ஃபில்டர் போட்டிருக்கோம். அதனால தான் சில கான்வர்சேஷன்ஸ் ரியலாக ஃபீல் ஆகலை, சில ஸ்மைல்ஸ் ஜென்யூனாக ஃபீல் ஆகலை, சில பீப்புள் க்ளோஸாக இருந்தாலும் கனெக்டடாக ஃபீல் ஆகலை. ஏன்னா எவ்ரிபடி ப்ரிட்டெண்டிங். மேபி ஹீலிங் ஆரம்பிக்கிறது நம்ம ஃபஸ்ட் டைம் நமக்கு ஹானஸ்டாக இருக்கும்போது தான். ஆமாம் நான் டயர்டாக இருக்கேன், ஆமாம் நான் ஹர்ட் ஆகிருக்கேன், ஆமாம் நான் ஓகே இல்லை தான். அது வீக்னஸ் இல்லை, அதுதான் ஆக்சுவல் கரேஜ். பிகாஸ் ப்ரிட்டெண்டிங் டேக்ஸ் எனர்ஜி. ரியலாக இருக்கிறது பீஸ் தரும். மேபி நம்ம எல்லாத்துக்கு முன்னாடியும் ஸ்ட்ராங்காக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் ஒருத்தர்கிட்ட ஹானஸ்டாக இருக்கிறதே தெரப்பி மாதிரி. ஏன்னா மனுஷங்க பர்ஃபெக்ட் பீப்புள் கிட்ட கனெக்ட் ஆக மாட்டாங்க, ரியல் பீப்புள் கிட்ட தான் கனெக்ட் ஆவாங்க. அதனால தான் நம்ம எல்லாரும் சம்ஹவ் ஓகே மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு உண்மை என்னன்னா, எப்போ நம்மளை நம்மளே ஹானஸ்டாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ரியல் ஸ்ட்ரென்த்.